வெல்கம் டு அனிதா சமையல். புதினா சட்னி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 8 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், லைட்டாக நிறம் மாற அளவுக்கு வதக்கிட்டு 2 சின்ன தக்காளியாக சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி தோல் பிரிஞ்சு வதங்கிருச்சு. இந்த டைமில் புதினா சேர்த்துக்கலாம். நான் அரைக்கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொழுந்து தண்டோடு சேர்த்து போட்டிங்கன்னா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். இப்போது வதங்கிருச்சு, ஆற வச்சு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, வதக்கி வச்சுருக்கிற வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். வதக்கி வச்சுருக்கிற புதினா, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தக்காளி சாப்பாட்டுக்கு, லெமன் சாப்பாட்டுக்கும் இந்த சட்னி நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸோட இந்த சட்னி தக்காளி ரசம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி புதினா சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.